அனைவருக்கும் வணக்கம். அமுதம் டேரட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது ஸ்பெஷல் சேவை. ஸோ இன்றைக்கான எனர்ஜி உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, இல்லை இந்த நாள் எப்படி அமைய போகுது அப்படின்ற ஒரு தெளிவு கிடச்சா நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழ்க்கையை இந்த நாளை அமைச்சிக்கலாம் இல்லையா? ஸோ அப்படி தான். ஸோ ஷஃபில் பண்ணி 2 செட் கார்டு எடுத்து வச்சாச்சு. செட் 1 செட் 2 உங்களுடைய உள்ளுணர்வு என்ன கார்டு சூஸ் பண்ணணும்னு சொல்லி தோணுதோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி இந்த கார்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த டேவை கொண்டு போங்க. ஓகே, வாங்க செட் 1 கார்டு போகலாம். செட் 2 கார்டு எடுத்து வச்சு ஓமி கார்டு 10 ஆஃப் ஸ்வாட்ஸ், 5 ஆஃப் பென்டகல்ஸ், டெம்பரன்ஸ். ஓகே, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். மேபி லைட் வெளிச்சத்தில் அப்படி இருக்குது. செட் 1 சூஸ் பண்ணவங்க கார்டை பார்த்து லைட்டாக குழப்பமடையலாம். பட் இங்கே சொல்லப்பட்டிருக்க விஷயம் பார்த்திங்கன்னா, டெம்பரன்ஸ் கார்டு வந்திருக்கும்போது நீங்கள் ஏதாவது ஒரு செயல் திட்டம் வச்சுருப்பீங்க. இன்றைக்கி இந்த தேதியில் இது பண்ணிடணும், இன்றைக்கி இது கொடுத்துடணும் அப்படின்ட்டு. பட் மேக்ஸிமம் நீங்கள் இப்போ இந்த கூட வந்திருக்க இந்த கார்டை வச்சு பார்க்கும்போது நீங்களே அந்த வேலைகளை எடுத்து செஞ்சால் பெட்டர். யார்கிட்டையும் நம்பி கொடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. முக்கியமாக கொஞ்சம் இந்த தண்ணி, நெருப்பு, காற்று இந்த விஷயங்களில் கொஞ்சம் ஏதாவது ஒரு உங்களுக்கு சின்னதாக ஒரு இடையூறு மாதிரி இல்லை ஒரு தொல்லை மாதிரி வரலாம். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியம் அப்படின்ற மாதிரி தோணுது. யார்கிட்டையாவது நீங்கள் குறிப்பாக உங்கள் உறவுங்கக்கிட்ட ஏதாவது கொடுக்கல் வாங்கல்லாம் இருக்குது அப்படின்னா இந்த நாளை தயவு செஞ்சு தவிர்த்துடுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் யாரையாவது நம்பி நீங்கள் கொடுத்துருந்தீங்க, இல்லை இந்த நாளுக்கு அவங்க தரேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா இன்றைக்கி அவங்க உங்களை மேபி கொடுக்காம தவிர்க்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் செய்யலாமோ எல்லாம் செய்வாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு விதமான ஹீலிங் தேவைப்படுது. பிகாஸ் நீங்கள் நிறைய நம்பி கொடுத்து ஏமாந்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய காலம்தான். உங்கள் கார்ட்ஸே பேசுது, அதுதான் இங்கே சொல்ல வரணும். ஏன்னா உங்களுடைய திறமை, அறிவு அந்த மாதிரி நீங்கள் நிறைய பேருக்கு உதவணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். ஸோ கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் பொறுமையாக இருந்தால் தான் நீங்கள் ஒரு பொன்னான எதிர்காலத்தை உங்களால் உருவாக்கிக்க முடியும். அதுக்கான கருவியே நீங்கள் தான், உங்களுடைய ஆற்றல் தான். ஸோ நீங்கள் எவ்வளோ தான் ஒரு உங்களுக்குன்னு ஒரு பவுண்ட்ரிஸ், சட்டத்திட்டங்கள் இதெல்லாம் செஞ்சிருந்தாலும் சரி, நிச்சயமாக ஒரு சரியான விகிதத்தில் நீங்கள் அதெல்லாம் கலந்து செய்யும் போது ஒரு விதமான சந்தோஷமான ஆழமான வெற்றியை நீங்கள் பார்ப்பீங்க. இப்போது உங்களுக்கு வர வேண்டிய காசெல்லாம் மேபி வராமல் போகுது. ஆனாலும் அதை பற்றின கவலைகள் வேண்டாம். ஏன் அப்படி சொல்ல வரேன்றது உங்களுக்கு கார்ட்ஸ் பார்த்தாலே தெரியும் நம்புகிறேன். பிகாஸ் இங்கே பாருங்கள், பல வழியில் உங்களுக்கு வெற்றி வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஆனால் காலத்தோட கட்டாயத்தாலையும் சில விஷயம் நம்ம பாஸ்டில் இதெல்லாம் தப்புன்னு தெரியாமல் சில விஷயங்களை நம்ம செஞ்சுருக்கலாம். இல்லை நிறைய நல்ல வாய்ப்புகளை விட்டுருப்போம் இல்லையா? அதையெல்லாம் பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி இந்த எனர்ஜி இப்படி இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு வெறுத்து போகிற நிலைமைக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இது ஜஸ்ட் எனர்ஜி தான். உங்களுடைய ஃபுல் ஃப்யூச்சரோட ப்ரிடிக்ஷன்லாம் நம்ம பார்க்கல. இன்னியோட எனர்ஜி இந்த மாதிரி தோணும். எங்கேயாவது வீட்டில் இல்லாமல் எங்கன்னா வெளியே போயிட்டோம்னா பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு சின்ன இழப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. மேபி அது பொருளை எக்கனாமிக்கல் ரீதியாக ஏதோ ஒன்று உங்களுக்குன்னு கிடைக்க வேண்டியது இன்றைக்கி கிடைக்காம போகலாம் அப்படின்ற மாதிரி தான் இங்கே காட்டுது. பட் அந்த 10 ஆஃப் ஸ்வாட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஹெல்த்தை கொஞ்சம் தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. குறிப்பாக உங்களுடைய கழுத்து பகுதியிலேருந்து முதுகு பகுதி வரையும் ஏற்படுற வலிகள், இது மேலெலாம் கொஞ்சம் அக்கறை எடுங்க. உங்கள் ஹெல்த் மேலே கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டிய நாள் இன்றைக்கி. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் தனியாக இருந்தால் நம்ம நல்லா இருப்போம் அப்படின்லாம் தோணும். பட் அப்படிலாம் ஒன்றும் இருக்க வேண்டாம். ஸோ மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ முடியுதோ உங்களுடைய சுற்றுப்புறங்கள் அப்படியே கொஞ்சம் அழகாக ஃபேமிலியோடு வெளியே போங்க வாங்க. பிகாஸ் வெற்றி தோல்வின்றது நமக்கு மாறி தான் வரப்போகுது. ஸோ இந்த ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு மாற்றம் இருக்குது அப்படின்றது நீங்கள் தீர்க்கமாக நம்புங்க. நிச்சயமாக உங்கள் மனதில் உறுதி இருக்கிற வரையும் இந்த மாதிரி இடையூறுகள், சிக்கல்கள் இதெல்லாம் எதுவுமே நிரந்தரம் இல்லை. ஸோ இன்னையோட எனர்ஜி உங்களுக்கு இப்படி பேஸ் பண்ணி தான் இருக்குது. மேபி எக்கனாமிக்கல் அண்ட் கொஞ்சம் ஹெல்த்தையும் பார்த்துக்க வேண்டிய எனர்ஜி தான் இன்றைக்கி. ஸோ செட் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான கைடன்ஸ் மெசேஜ் இது தான். ஸோ காட் பிளஸ் யூ கைஸ். செட் 2 சூஸ் பண்ணவங்களுக்கான கார்டு பார்த்திங்கன்னா பேஜ் ஆஃப் கப்ஸ், 5 ஆஃப் வான்ஸ் அண்டு குயின் ஆஃப் வான்ஸ். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இன்றைக்கி உங்கள் எனர்ஜியை பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்துக்காக காத்துக்கிட்டு இருப்பீங்க. பட் உங்களுக்குன்னு சில
விஷயங்கள் வந்து சாதகமாக அமையறதுல வந்து கொஞ்சம் டிலே ஆகும். பட் நீங்கள் வந்து ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோடு இருக்க வேண்டிய நாள். ஸோ ஏதோ ஒரு நியூஸ் வரும், எதை பற்றினோ ஒரு புரிதல், ஒரு சந்தேகம், இப்படியே ஏதோ ஒன்று உங்களுக்குள்ளே போய்கிட்டே இருக்கும். திடீர்னு உங்கள் பாஸ்ட்டை நினச்சி ஏதோ ஒரு க்ஷணம் புலம்புவீங்க. ஏன் திடீர்னு உங்களுக்குள்ளே கோவம் வரும் அப்படின்ற மாதிரி தான். ஸோ கொஞ்சம் மிக்ஸ்டு எமோஷன்ஸாக தான் இருக்கும்னு சொல்ல வரலாம். திடீர்னு ஏதோ ஒரு குழப்பம், சங்கடம், தேவையே இல்லாமல் எப்பயோ நடந்த கதையை பற்றிலாம் பேசி இன்றைக்கி அப்படியே ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கிற மாதிரிலாம் சில எனர்ஜிஸ் உங்களுக்கு இருக்குது. பட் வந்து நீங்கள் தெய்வ நம்பிக்கை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தெய்வ நம்பிக்கை வழிபாடுன்றது கொஞ்சம் அவசியமாக இருக்குது. ஸோ அட் த சேம் டைம் நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு இப்போவே உங்கள் எனர்ஜி அப்படி தான் இருக்குன்ற மாதிரி போகுது. ஏன்னா இதை உங்கள் கால் எடுத்த பிறகு எனக்கு அப்படியே இந்த மண்டைக்குள்ளெல்லாம் குத்துற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ சாரி, அது எல்லாருக்குமே பொருந்தோன்றது இல்லை. பட் சில சமயம் வந்து உங்களுடைய விஷயத்துக்காக நீங்கள் அப்படியே போராடி தான் ஆகணும் அப்படின்ற கட்டாயம் மாதிரி சில எனர்ஜிஸ் காட்டுது. பட் குயின் ஆஃப் வான்ஸ் அப்படின்ற அந்த எனர்ஜி உங்களுக்கு வரும்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அப்படியே செட்டில் ஆகிடும். நீங்கள் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஏதோ உங்கள் லுக்கெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சில விஷயங்கள் தோணும். சில விஷயங்கள் உங்களுக்கு அப்படியே உங்கள் கௌரவத்தை நிலைநாட்டுற மாதிரி சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்ற எண்ணங்கள்லாம் திடீர்னு வரலாம். உங்களுடைய நல்ல வாழ்க்கை தரத்துக்காக ஒரு அந்த எதிர்காலத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு வச்சுருப்பீங்க இல்லையா, அதை பற்றிலாம் நினைக்க தோணும். சடனாக நீங்கள் நினைக்கணும்னு அவசியம் இல்லை, ஏதோ ஒரு விஷயம் டக்குன்னு தோணும். ஸோ இன்றைக்கி ஏதாவது ஒரு புதிய உறவுகள் சந்திக்கிற மாதிரி காலம் இருக்குது. ஸோ நிறைய அனலைஸ் பண்ணுவீங்க இன்றைக்கி. ஏதேதோ உங்களுக்குள்ளே சடனாக வரும். எப்போ டவுன் ஆவீங்கன்னு தெரியாது, எப்போ ஹாப்பி எமோஷன்ஸ் எல்லாமே மிக்சடாக இருக்குது. கிட்டத்தட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் இனி கொஞ்சம் அந்த எனர்ஜிஸ் வந்து உங்களுக்கான அந்த மேன்மையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனர்ஜிஸ் காட்டுது. ஸோ ஓவரால் உங்கள் ஹெல்த்தையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கும் இந்த ஹீலிங்கிறது தேவைப்படுது. பிகாஸ் நீங்கள் உங்களுக்குள்ளேயே நிறைய உங்கள் எண்ண ஓட்டங்களை ஓட விடுறீங்க. அது வந்து ரொம்ப உங்கள் எனர்ஜியை வந்து டவுன் ஆக்கிடும். ஸோ சம்டைம்ஸ் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு வந்து இந்த நிறைய பொறுப்புகள் ஜாஸ்தி. நீங்கள் வந்து உங்களுடைய பொறுப்பை வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது கூட ரொம்ப யோசிப்பீங்க. ஏன்னா உங்களை மாதிரி யாரும் அவங்க பண்ண மாட்டாங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு தோணும். பட் உண்மை அதுதான். பிகாஸ் நீங்கள் வந்து எது பண்ணாலும் அது பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆளுங்க. அப்படி தான் தோணுது. பட் குயின் ஆஃப் வான்ஸ் அப்படின்ற எனர்ஜி வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். ஸோ நீங்கள் வந்து அந்த எனர்ஜி எப்படி எதுன்னு உங்களுக்கே புரியும். பிகாஸ் உங்களுடைய கேரக்டர் அந்த மாதிரி ரொம்ப பவராக காட்டிப்பீங்க. அதே மாதிரி பண விஷயத்துலேயும் ஓகே, உங்களுக்கு நல்ல எனர்ஜிஸ் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு நியூ திங்ஸ் வாங்கணும், இதை வாங்கணும், இத்தனை நாளாக உங்களுக்குன்னு ஒரு பிளான் இருந்துச்சுன்னா அதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குது வாங்குறதுக்கு மாதிரி. ஸோ ரொம்ப அறிவுபூர்வமாக நிறைய திட்டங்கள்லாம் வந்து நீங்கள் நிறைய ஐடியாஸ் யாருக்காவது கொடுப்பீங்க. ஸோ உங்கள் ஐடியாஸ்க்கெல்லாம் ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு காட்டுது. ஸோ உங்கள் எனர்ஜியை வந்து கொஞ்சம் கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. சால்ட் வாட்டரில் குளிங்க. நிறைய பாசிட்டிவாக இருக்கிற விஷயங்கள், அதாவது ரொம்ப பழமை வாய்ந்த கோயில்களுக்கு இங்கே போயிட்டு வாங்க. உங்களுக்கு பிடிச்ச நபர்கிட்ட கொஞ்சம் நேரம் ஒதுக்கி பேசுங்க. ஸோ இன்றைக்கி உங்களுக்கும் கொஞ்சம் மிக்ஸ்டு எமோஷனான எனர்ஜிஸ் தான் இருக்குது. ஸோ செட் 2 சூஸ் பண்ணவங்களுக்கான இன்றைக்கி எனர்ஜிக்கான கைடன்ஸ் மெசேஜ் இது தான். ஸோ ஆல் த பெஸ்ட். காட் பிளஸ் யூ கைஸ். தேங்க்யூ.